ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد ان لا اله الا الله ونشهد ان محمدا عبده ورسوله اما بعد فقد قال الله تعالى في شان حبيبه ان الله وملائكته يصلون على النبي يا ايها الذين امنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா நம்மை அவனுடைய ஹபீபு நாயகத்தின் உம்மத்தில் தேர்ந்தெடுத்தது மட்டுமல்லாமல் அவனுடைய நேசரான காமிலான ஷேഖுடைய தாமனில் நம்மை ஒன்று சேர்த்து அல்லாஹும் ரசூலும் எந்த இரவுகளெல்லாம் மதித்தார்களோ கண்ணியப்படுத்தினார்களோ அல்லாஹுடைய பிரியத்தை எதிர்பார்த்தார்களோ அந்த இரவெல்லாம் மதிக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி தந்தானே அந்த அல்லாஹுக்கு எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ். இந்த பராத்துடைய இரவுல நம்மிடத்துல அல்லாஹு தஆலா கேட்டுக்கிட்டே இருக்கிறான். ஹசரத் நமக்கு ஞாபகப்படுத்துறாங்க, என்னுடைய உஸ்தாத் அவர்கள் நிறைய விஷயங்களை. ஒவ்வொரு இரவையும் நாம் பராத்தாக ஆக்க வேண்டும். பராத்துடைய நோக்கம் அல்லாஹ் நம்மை மன்னிப்பது, நாம் அல்லாஹ்விடத்தில் அல்லாஹை திருப்திப்படுத்துவதற்குண்டான வழிகளை தேடிக்கொள்வது, பாவத்திற்கு மன்னிப்பை தேடிக்கொள்வது, இது போன்ற விஷயங்களில் நம்முடைய இரவுகளை நாம் உபயோகப்படுத்தி கொள்ள வேண்டும். அல்லாஹு தாலா ஒவ்வொரு நாளுமே, பராத்து நாள் மட்டுமல்ல, ஒவ்வொரு நாளும் நம்ம இடத்துல அல்லாஹ் கேட்குறான், அடியானே உன்னுடைய பாவங்களை மன்னிக்கணுமா, ரிஸ்க் வேணுமா, என்ன வேணும் கேளு. அதாவது நாமளா கேட்கறது ஒன்று, அவன் நம்மள்ட்ட கேட்டு கொடுக்கறது ஒன்று. நாம் மன்னிப்பு கேட்குறோம், மன்னிக்கிறதும் தண்டிக்கிறதும் அவனுடைய விருப்பம். ஆனால் அவன் கேட்கும்போது, மன்னிக்கணுமான்னு கேட்கும்போது நீ மன்னிப்பு கேட்டு அவன் மன்னிக்கலைன்னா அது அவனுக்கு வெக்கமான செயல். அவன் கேட்கறதே மன்னிக்கத்தாங்க, மனிதனுடைய சுபாவம். சில நேரத்தில் கேட்பான், ஏதாச்சும் வேணுமா சொல்லுங்க, செய்கிற எண்ணம் இருக்காது. அப்படியே நாம் கேட்டதை அவனுக்கு செய்ய விருப்பம் இருந்தால் செய்வான், இல்லைன்னா விட்டுருவான். மனிதன் கேட்பான், முழுமையாக செய்யணுங்கிற ஆசையில் கேட்க மாட்டான், ஒரு குறையை விட்டு தவிர்ப்பதற்காக கேட்பான், அல்லது தன்னை சரிப்படுத்தி நியாயப்படுத்திக் கொள்வதற்காக. நான் கேட்டேன் நீ தான் சொல்லலை அப்படின்னு நியாயப்படுத்துவதற்காக மனுஷன் கேட்பான். அல்லாஹ் அப்படி இல்லை. அல்லாஹ் அடியானை பார்த்து கேட்குறான், அடியானே உன்னுடைய அந்த சுபாவம் வந்து எனக்கு மாறு செய்கிற பழக்கம் உள்ள நீ, அதனால நான் கேட்குறேன். மன்னிக்கணும்னா கேளு, உன்னை மன்னிக்கணும், உனக்கு மன்னிப்பு வேணும், அல்லது உனக்கு ரிஸ்க் வேணும், அல்லது உன்னுடைய பிரச்சனைகள்லேருந்து உனக்கு விடுதலை வேணும், கேட்டு பெற்றுக்கொள், நான் தர தயாராக இருக்கிறேன். அப்போ கொடுக்க ஆசையோடு தாங்க அவன் கேட்குறான். அதனால தான் கிராமன் காத்தின் அக்கீபாத்தி இது இருக்காங்க இல்லையா, நன்மையான காரியங்களை ஒரு மனிதன் நினைத்த உடனே அக்கீப் எழுதிடுவார். அதாவது இவன் என்னென்ன நன்மைகளை ஆசைப்பட்டான் உடனே எழுதிடுவார். அதை செஞ்சானா அதுக்கு 10 எழுதுவார். அப்படி செய்யாமல் விட்டு போட்டாலும் நன்மையை எழுதிடுவார், ஆசைப்பட்டதுக்கு எழுதுவார். ஆனால் பாவமான காரியங்களை எழுதக்கூடியவர் எழுத மாட்டார், அவர் தாமதப்படுத்தப்படும். அமைதியா இருங்க, எழுதாதீங்க, பாவம் இன்னைக்கு செஞ்சிருக்கான் விட்டுருங்க. அவன் கேட்பான், மன்னிப்பு கேட்பான். இப்படியாக அல்லாஹ் தஆலா அவனை பிற்படுத்துறான். எதுவரை? அவன் இரவு தூங்கும் வரை. இரவு தூங்குறதுக்குள்ள அவன் மன்னிப்பு கேட்டுட்டான், அன்னைக்குள்ள பாவத்தை எழுதுறது இல்லை அல்லாஹ். அதனால தான் நம்முடைய சில்சிலாவில் ஒவ்வொரு நாளும் நீ படுக்கும்போது இஸ்திக்ஃபார் செஞ்சு படுன்னு ஷேகுமார்கள் உத்தரவு போடுறாங்க. அந்த உத்தரவு நம்ம கட்டுப்படுறது ஏதோ ஷேகுக்கு செய்கிற சகாயம் விளங்கிட்டு உட்காந்துருக்கிறோம். அவங்க சொல்லிக் கொடுக்குற இபாதத்துகள், அவங்க சொல்லிக் கொடுக்குற அவராதுகளை நாம் செய்கிறதின் காரணத்தினால் அவங்க அல்லாஹ் இடத்துல கையேந்துறதுக்கு ஈஸியாக இருக்கு. யாரெல்லாம் நான் சொன்ன சேவை அவன் செஞ்சு வேலையை செஞ்சுட்டான், அதனால அவனை இந்த மாதிரி ஆக்குன்னு அவங்க கேட்கறதுக்கு வசதியா இருக்கு. அவங்களுடைய உத்தரவு கட்டுப்பட்டா அவங்க அல்லாட்ட கையேந்துறதுல நியாயம் இருக்கு. அவங்க உத்தரவுக்கு நான் கட்டுப்பட மாட்டேன், என்ன அவங்களா பிடிச்சி இழுத்துட்டு போகணும்னு நாம நினைக்கிறது நியாயமற்ற செயல், முட்டாள்தனமான செயல். அப்ப இஸ்திக்ஃபார் செய்ய சொல்லி ஷேக் சொல்லி இருக்கிறாங்க. இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டிய நம்ம இது கடமை. அது வாக்கு கொடுத்துருக்கோம், நாம செய்யறோன்னு சொல்லிட்டு அந்த வாக்கை நாம நிறைவேற்றாத குற்றத்துக்கு நம்ம ஆளாயிடுவோம். அப்போ ஒரு மனிதன் இரவு தூங்குவதற்கு முன்னால் மன்னிப்பு கேட்டு விட்டான் என்று சொன்னால் அல்லாஹ் சொல்லுவானா, பாத்தியா அவன் மன்னிப்பு கேட்டுட்டான், அதனால அவனுடைய பாவங்களை எழுதாதீங்க, அவன் இஸ்திக்ஃபார் செஞ்சதுக்கு உண்டான நன்மையை எழுதுங்கன்னு அல்லாஹ் சொல்லுவான்.
அப்படி ஒருவேளை அவன் தௌபா செய்யாம இஸ்திக்ஃபார் செய்யாம அவன் தூங்கிட்டான், அல்லாஹ் அடியானை பார்த்து சொல்லுவானா, அடியானே உன்னை மன்னிப்பதற்காக எத்தனையோ விஷயங்களை நான் உன்னிடத்தில் கொண்டு வந்தேன், உன்னை எப்படியாவது மன்னிக்கணும்னு நான் ஆசைப்படுறேன், பலவிதமான முறைகளில் உன்னை என் பக்கம் திருப்ப நான் முயன்றேன், ஆனால் நீ மறுபடியும் வலுக்கட்டாயமா மன்னிப்பு தேடாமே தூங்கிட்டியப்பா, உன்னை நினைச்சு எனக்கு வருத்தமா இருக்கு, உன்னை தண்டனைக்குரியவனாக நீயே உன்னை ஆக்கி கொண்டாயே, உன் மீது பாவத்தை எழுதுற மாதிரி செஞ்சுட்டியே என்ற கவலைப்படுவான் அல்லாஹ். அல்லாஹ் அக்பர். அவன் மீது அந்த பாவம் அப்பதான் எழுதப்படுது. அதுவும் நன்மை செஞ்சா 1க்கு 10, பாவம் செஞ்சா 1க்கு 1 தான். இப்படி பாவங்கள் செய்யும் போது ஒரு பாவம், நன்மை செய்யும் போது 1க்கு 10 700 மாறுது, பாவம் செய்யும் போது 1க்கு 700 கிடையாது, 1க்கு 1 தான். அப்ப இப்படிலாம் அல்லாஹு தாலா பாவங்களை குறைத்து நன்மைகளை அதிகப்படுத்தி கொண்டு வந்து தராசை நிறுத்தும் போது பாவம் ஈக்குவலா இருந்தா அப்ப எவ்வளவு பாவம் நாம செஞ்சிருப்போம், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதனாலதான் நம்முடைய மீசானம் இருக்கும் போது நம்மளை கண்ணு முன்னாடி அல்லாஹ் நிறுத்தி காமிக்கிறான், பாரு அடிமையே எப்படி பாரு உன்னுடைய ஹாலத்தை. அப்ப கூட அல்லாஹு தாலா மன்னிக்க தான் ஆசைப்படுறான். அடியான்ட்ட கேட்பான் அல்லாஹ், அடியானே இப்ப என்ன சொல்ற, உன்னுடைய பாவத்தை நீ நிறைய பாவம் செஞ்சிருக்கிற, இப்ப நீ என்ன செய்யற? அப்ப அடியான் சில நேரங்கள்ல அல்லாஹ் ஒத்துக்குவான், அவன் அல்லாஹ் மன்னிச்சிருவான். சில பையன் ஒத்துக்க மாட்டான், இல்ல ரப்பே நான் பாவமே செய்யலையே, நான் நிறைய நற்காரியங்கள் தானே செஞ்சேன் என்று அல்லாஹ்ட்ட வாதம் செய்வான். அப்ப அல்லாஹு தாலா அவனுக்கு நிரூபிப்பான், நீ பாவம் செஞ்சதுதான் அதிகங்கிறத அவனுக்கு நிரூபிச்சு காட்டுவான். அதனால சொர்க்கத்துக்கு போறதுக்கு ஈமான் ஒண்ணு போதுமானது தான். ஏன் அல்லாஹு தாலா ஹிசாப் கிதாபெல்லாம் வச்சு மஹ்ஷர்ல நிக்க வச்சு கொண்டு போறான் ஏன் தெரியுமா? ஓ அமலால நீ போலங்கிறத உணர்த்தி தான் கொண்டு போவான் அல்லாஹ். என்னுடைய ஃபதுலால தான் நீ உள்ள போறங்கிறத நீ விளங்கி தான் உள்ள போகணும். உள்ள போன பிறகு உன் அமலுக்கு அஜர் இருக்கு, அது வேற விஷயம். உன் அமல் எங்க வேலை செய்யும், உள்ள போன பிறகு அங்க நீ கவலைப்படுவ, கை சேதப்படுவ. ஆஹா இன்னும் நிறைய அமல் செஞ்சிருக்கலாமே, இப்படிலாம் அல்லாஹு தாலா என்னுடைய அந்தஸ்தை உயர்த்தி இருக்கிறானே, இப்படிலாம் அல்லாஹு தாலா எனக்கும் அவனுக்கும் மத்தியில வித்தியாசத்தை வச்சிருக்கிறானே என்று அமல்களை செய்யவில்லை என்ற கவலை எங்க வரும்? சொர்க்கம் போன பிறகு. அதுக்காக தான் அமல் செய்ய சொல்றான். அமல் இங்க செஞ்சுக்கு. நபி அவர்கள் சொல்லி கொடுத்த எல்லா அமலுமே ரொம்ப இலகுவான முறை தான், ரொம்ப சிரமமா எதுவுமே கிடையாது, இலகுவான முறை. பசங்க எத்தனையோ பேர் நம்மளுடைய பிள்ளைங்க பார்க்குறோம், எத்தனையோ பேர் மொபைல்ல நேரங்களை கழிக்கிறான். இபாதத் செய்யணும் சிரமமா இருக்கு, நேரங்களை வீணான விஷயங்கள்ல கழிக்கிறான், எத்தனையோ காரியங்கள்ல வீணா கழிக்கிறான். ஆனா இபாதத்துகள்ல ஒரு சிரமமும் கிடையாது. ஒரு சிரமம் 2 ரக்காயத்து ஒரு மனிதன் தொழுவானையால நபி ஹதீஸ் ஷரீஃப்ல வருது. எவன் ஒருவன் பாவம் செய்து விட்ட நிலையில் ஒழுங்கான முறையில் ஒது செய்து 2 ரக்காத்தை தொழுது விட்டு அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேட்டா அவனை மன்னிக்கிறான். பசத்து கூட யாவப்படுத்தினாங்க. இரவுல திடீர்னு கண்ணு விழிப்பு ஏற்படுது, அதை நம்ம சாதகமா பயன்படுத்தணும். அந்த நேரத்தில் 4ஆம் கலிமா 3ஆம் கலிமா ஓதி இஸ்திக்ஃபார் செஞ்சு அதுக்கு பிறகு அல்லாஹ்ட்ட நீ கேளு வந்துவார், என்ன கேட்கறிய தருவேங்கிற அல்லாஹ். அதாவது இரவு நேரத்தில் அப்படி செய்யறது என்ன தெரியுமா? இரவு எப்பவுமே இருக்க ஆஷிக் மாஷூக் உண்டான நேரம் அது. பகலெல்லாம் மற்றவர்களோட ஹுக்கூக்குல் இபாதுல உன்னை சம்பந்தப்படுத்தி இருக்கிறேன். உன் மனைவிக்கு செய்ய வேண்டிய ஹக்கு இருக்கு, உன் பிள்ளைக்கு செய்ய வேண்டிய ஹக்கு இருக்கு. அந்த நேரத்தில் என்கிட்ட உட்காந்து ரகசியம் பேசணுங்கிற அவசியம் இல்லை. நீ உள்ள போய் அவர்களுக்கு உண்டான ரிசுக்கை தேடு. உனக்கு எங்க தெளிச்சு விட்டு கூட அதை போய் தேடி எடுத்துட்டு வா, ஃபضل எடுத்துட்டு வா, என்னுடைய ஃபضல தேடி கொண்டு வாங்கிற அல்லாஹ். ஆனால் இரவு இருக்கிறதே இது ஆஷிக் மாஷூக் உண்டான நேரம் அது. அதனால என்னிடத்தில் இப்ப ரகசியம் பேசு, நானும் உன்ட்ட ரகசியம் பேசுறேன், என்ற நீ அன்பா பேசு, நான் உன்னை கபூல் செஞ்சுக்கிறேன், என்கிட்ட கெஞ்சு நான் உன்னை ஏத்துக்கிறேன். இப்படியாக அல்லாஹு தாலா இரவை நமக்கு சாதகமாக்கி தான் கொடுத்துருக்கான். அதனாலதான் பெரும்பாலும் இரவுகள் இருக்கு, மக்பூலான இரவுகள் சொல்றோம் இல்லையா, இரவுகளா இருக்கு பாருங்க பெரும்பாலும். அதனால தான் இரவு என்பது மனிதனை எல்லா விதமான துன்யவி விஷயங்களை விட்டு ஓய்வு பெற்று அவனை தனிமைப்படுத்துவதற்கு பேர் இரவு. அதனாலதான் நபி அவர்கள் அல்லாஹ் இரவுல அழைச்சிட்டு போறான். இரவுல லைலத்துல் கத்ர் அந்த இரவு தான் வச்சிருக்கிறான். பராத் இரவு, மேராஜ் இரவு, எல்லாமே இரவு. இரவு இருக்குங்க, அது மனிதனுக்கு அல்லாஹோடு சம்பந்தப்பட வேண்டிய நேரம் அது. இதை நாம வீணா நிறைய கழிக்கிறோம். நம்முடைய ஷேഖനാயத்தை நம்ம பார்த்துருக்கோம், ஜமாலி நாயத்தை. அவங்களுடைய அந்த கரெக்டா அலாரம் அடிச்ச மாதிரி அல்லாஹு தாலா அவர்களை தனி ஒரு பிறகு அல்லாஹ் படைச்சிருந்தான். அலாரம் அடிச்ச மாதிரி கரெக்டா 3 மணிக்கு எந்திரிச்சு கரெக்டா பாத்ரூம் போவாங்க. எஜமா போய் மிஸ்வாக் செஞ்சு எல்லாம் செஞ்சு ஒழு செஞ்சுட்டு அவங்க வர்றதுக்குள்ள 20 நிமிஷம் ஆயிடும். அந்த 20 நிமிஷத்துக்கு வந்த பிறகு அதுல ஆரம்பிக்கிற இபாதத்து இருக்கு, ஃபஜர் வரைக்கும் அவங்களுக்கு தூக்கம் கிடையாது. அதுக்கு பிறகு எல்லாம் இங்க தருது வர்றது போறது எல்லா இபாதத்துக்களும் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்ப அவங்களுடைய அந்த இரவு நேரங்கள்ல ஏன் அவங்க இரவு நேரங்கள் அல்லாஹ்வுக்காக அதிகமா நேரங்களை ஒதுக்குனாங்க? இந்த நேரம் நபியவர்கள் பிரியப்பட்ட நேரம்.
இறைநேசர்கள் பிரியப்பட்ட அந்த நேரம். யார் ஒரு மனிதனுக்கு, ஹஸரத் அலி ரலியல்லாஹு தஆலான்னு சொல்றாங்க, யார் ஒரு மனிதனுக்கு தஹஜ்ஜத் தொழுகக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்து விட்டானோ, அதுல முஹப்பத்தை அல்லாஹ் போட்டு விட்டானோ, அவனை அல்லாஹ் நேசிக்கிறாங்கிறதுக்கு அதுதான் அடையாளம். அல்லாஹ் நேசிக்கிறானா இல்லையாங்கிறத நீ தெரிஞ்சுக்கணும். தஹஜ்ஜத்துல எல்லாரும் தூங்கும் போது ஒன்றை மட்டும் எழுப்பி தாங்கிட்ட பேச வைப்பான் அல்லாஹ். இது அல்லாஹ் கொடுக்குற பாக்கியம் இது. அதனால இரவுகள் இருக்க அல்லாஹ்வை சமாதானப்படுத்த. பகலெல்லாம் சில நேரங்களில் நம்ம தவறு செஞ்சிருப்போம், ஹுக்கூக்குல் இபாதுல கொடுக்கல் வாங்கல்ல அல்லாஹ்வை மறந்திருப்போம். இதையெல்லாம் சரி செய்யறது இரவு தான். அதனால இரவு என்பது நமக்கு ஏதோ ஓய்வெடுக்குண்டான மட்டும் அல்ல, ஓய்வும் தேவைதான். ஆனா நபி அவர்கள் ஓய்வே இல்லாம முழு நேரமா நின்றாங்க. அதனால தான் அல்லாஹ் சொன்னா குபில்ல இல்லா கலீலா, கொஞ்ச நேரம் நீங்க ரெஸ்ட் எடுங்க. யார சொல்லலாம், இப்படி உங்க நப்சு மேல நீங்க அநியாயம் செய்யக்கூடாது, அதனால கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்கன்னு நபி அவர்களை ரெஸ்ட் எடுத்துக்க வச்சு மற்ற நேரங்களை எங்கிட்ட நில்லுங்கன்னு அல்லாஹ் சொன்னான். அப்போ நம்முடைய இந்த பராத் நாம ஏன் இங்க வந்து கொண்டாடுறோங்கிற விஷயங்கள் எல்லாம் எனக்கு முன்னால் பேசி ரஃபாக்கள் ஞாபகப்படுத்தினான். அப்ப அல்லாஹு தாலா பாவம் செய்தா நீ நபியுடைய வாசலுக்கு வாங்குறான். ஏன், எந்த வாசல்ல உனக்கு இந்த தீனை இந்த ஈமானை பிச்சையா நான் தந்தேனோ அந்த வாசல்ல வந்து உன் பாவத்துக்கு தௌபா செஞ்சு மன்னிப்பு கேட்டு இஸ்திக்பார் செஞ்சுக்க. அவர்களும் உனக்கா கையேந்துவாங்க, நீ மன்னிச்சு மன்னிக்கப்படுவேன். இதே தாங்க இன்னைக்கும் நடக்குது. ஏதோ எஜமா உட்காந்து தன்னுடைய நிலைமை தன்னுடைய ஹாலத்தில் அவங்க தூங்கிக்கிட்டு உட்கார்ந்து இல்லை, அவங்க நம்மளை பார்க்க வைக்கிறான் தான். அவர்களுக்கு அல்லாஹ் அந்த ஆற்றலை கொடுக்குறான். அதாவது மோமின் அந்த உங்களுடைய அமல்களை பார்க்குறாங்கன்னு அல்லாஹ் சொல்றான். இமாம் ஹல்வி ரஹமத்துல்லா அலைஹி அவங்க தங்களுடைய கிதாபுகளில் எழுதுறாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹு தஆலா லன்தரானின்னு சொன்னா. அல்லாஹ் ஏன் லன்தரானி சொன்னா, பார்க்க முடியாதுங்கிறதுக்காக இல்லை. அதாவது சில பேர் தப்பா பேசுறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, அல்லாஹ் முடியாதுன்னு சொல்லிட்டான். அப்ப முடியாத விஷயத்த மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டிருக்க முடியாது ஒரு காலம். முர்சலான கலீமுல்லாவாகிய மாரிஃபா பெற்ற அந்த நபி ஒரு காலம் முடியாத காரியங்களை கேட்டிருக்க மாட்டாங்க. அப்ப அவங்க கேட்டது என்னத்துக்கு ஆர்வம் இருந்துச்சுங்கிறத அல்லாஹ் நமக்கு ஞாபகப்படுத்துறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன பார்க்கணுங்கிற ஆசைப்பட்டாங்க. உம்மத்தே ஹபீபுடைய உம்மத்தே நீங்களும் அந்த ஆசையை உங்க மனசுல கொண்டு வாங்கன்னு அல்லாஹ் காமிக்கிறதுக்காக தான் சொல்லி காமிக்கிறான். அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் தஆலா தன்னுடைய தஜல்லியை காமிச்ச பிறகு, தன்னை காமிக்கலங்க, ஹபீப் நாயத்துக்கு தன்னை முழுமையா காமிச்சான். மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஒரு தஜல்லி தான், நூறுடைய ஒரு தஜல்லி. அவர்களுக்கு அது திறந்த பிறகு 27 மைல், அதாவது 45 கிலோமீட்டர் கணக்கு சொல்றாங்க. 45 கிலோமீட்டருக்கு அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா கண் பார்வையை திறந்து விட்டானா அல்வி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க. அந்த கருப்பு இருளான அந்த இரவுல கருப்பு பாறையில ஒரு கருப்பு எறும்பு நடந்து போனா கூட இவங்களுக்கு தெரியுமா 45 மைலுக்கு. அதாவது அது பேசக்கூடிய அந்த பாஷை புரியுமா, அதனுடைய முனங்கள் அவங்களுக்கு புரியுமா. அல்லாஹ் அக்பர். இந்த அல்லாஹுடைய நூரை பார்த்த பரக்காத் அவர்களுக்கு. அப்படின்னா அல்லாஹ்வையே அரிசில சந்தித்து நபி அவர்கள் அந்த மேராஜுக்கு பிறகு வர்றாங்கன்னா அல்லாஹ் அவர்களுடைய அந்தஸ்து எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். அதனால இறைநேசனுடைய பார்வை இருக்க, அவர்கள் அல்லாஹ்வை கொண்டு பார்ப்பதின் காரணத்தினால் அல்லாஹ் அவர்களுக்கு வெளிச்சப்படுத்துறான். அவங்களுக்கு எல்லா ஆழத்தையும் அல்லாஹ் புரிய வைக்கிறான். சாதாரண மனுஷங்க, சாதாரண மனுஷன் மௌத்தா போயிட்டா வச்சுக்கல, அவன் பெரிய முத்தக்கியா இருக்குன்னு அவசியம் இல்லை. சாதாரண மனிதன் மௌத்தா போயிட்டாலே எவனை பார்த்தாலும் தெரியும் இவன் நல்லவனா கெட்டவனான். தான் மனைவியை பார்ப்பான், இவன் ஏன் அழுவுறா, என்னத்துக்கு அழுவுறா, இவன் நோக்கம் என்ன தெரியுங்க அவனுக்கு. இதுவரைக்கும் ஏமாந்துருப்பான், அன்னைக்கு முழிச்சுக்குவான். தன்னுடைய மகனை தெரியும், தன்னுடைய மகளை தெரியும், அவனுக்கு தன்னுடைய உறவுகளை தெரியும், தன்னுடைய நண்பர்களை எல்லாத்தையும் விளங்கக்கூடிய சலாஹியத்தை அல்லாஹ் கொடுத்துருவான். கல்பை பார்க்குற சலாஹியத்தை. இவன் நல்லவனா கெட்டவனான்னு சாதாரண மௌத்தா போறவன் தெரியும் சொன்னா, சாதாரண மனுஷனுக்கு அந்த அந்தஸ்துன்னு சொன்னா, இறைநேசருடைய ஹாலத்தை நம்மளால விளங்கவே முடியல. அவர்கள் நம்முடைய ஹாலத் தெரிந்தவர்கள். ஹயாத்தா இருக்கும் போதே அவர்கள் அல்லாஹ் அவங்களுடைய கல்பை ஹயாத்தாக்குனா. அதனால அவர்கள் இன்றும் ஹயாத்தாக இருக்கிறாங்க எப்பவுமே. ஜாலல்லாஹு அஹ்யான் ஜாலல்லாஹு அஹ்லத்தாத்தி அஹ்யான் ஃபீ அம்வாத்திஹிம். அவர்களுடைய மௌத்துக்கு பிறகு அதாவது அல்லாஹ்வை வழிபட்டு நடந்த நன்மக்களை அல்லாஹ் தஆலா அவருடைய மௌத்துக்கு பிறகு ஹயாத்தா தான் வச்சிருக்கான். அதே நேரத்தில் அல்லாஹ்வுக்கு மாறு செய்யக்கூடிய பாவியான அடியார்கள் அவங்க ஹயாத்தா இருக்கும் போதே மௌத்தாக்கிறான் அல்லாஹ். ஜாலல்லாஹு அஹ்லல் மாசி அம்வாத்தன் ஃபீ ஹயாத்திஹிம்ங்கறான். அப்ப ஹயாத்தா இருக்கும் போதே நாமெல்லாம் மௌத்தா போயிடுறோங்க. அவங்க ஹயாத்தா இருக்கும் போதே தங்களுடைய கல்பை ஹயாத்தாக்குனதுனால அவங்களுடைய மரணத்துக்கு பிறகு அவங்க ஹயாத்தா இருக்கிறாங்க. மௌத்து என்பது ஜிஸ்முக்கு, அது கல்பு ரூஹுக்கு அல்ல. நம்முடைய கல்பு ரூஹ் சேர்ந்து எல்லாம் மரணித்து இருக்கிறது காரணத்தினால நமக்கு இந்த மௌத்து பெருசா தெரியும். மௌத்து என்பது ஒரு பெரிய விஷயம் அல்ல. ஒரு மோமீனுக்கு ஒரு ராஹத் இருக்குன்னு சொன்னா அது மௌத்து தான். அல் மௌத்து ராஹத்துல் மோமின். மோமீனுக்கு ஒரு ராஹத் இருக்குன்னா அது மௌத்து தான்.
நாம் மௌத்தை பார்த்து பயப்படுறோம். காரணம் என்னங்க? நாம் அதுக்குண்டான தயாரிப்புல இல்லாதன்னு காரணத்தினால். தயாரிப்போடு இருந்தா பிரச்சனை இல்லை, அல்லாஹ் பாதுகாக்கணும். அதனால நமக்கு தயாரிப்பு முக்கியம். அப்துல்லா பின் ஹுஃபைஃப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பெரிய மகான். அவங்கள்ட்ட ஒரு மனிதர் வந்து சொன்னார், இந்த மாதிரி மிஸ்ர்ல ஒரு மகான் இருக்கிறாங்க, கண் திறக்கிறதே இல்லை, இபாதத்துடைய நேரத்துக்குள்ள ஃபரதான காரியங்களுக்காக வெளியில வருவாங்க, பாக்கி நேரம்லாம் தலையை கீழே குனிஞ்சு கண்ணை மூடிக்கிட்டு தான் இருப்பாங்க, யார்ட்டையும் பேச மாட்டாங்க, எதுவுமே செய்யறது இல்லை. அவங்கள்ட்ட சாப்பாடு கூட வச்சா கூட ஏதாவது கண் திறக்காமலே சாப்பிட்டு முடிச்சுக்கிறாங்க. இந்த மாதிரி அப்படி ஒரு மனிதர் இருக்கிறாங்கன்னு சொன்ன உடனே கண்டிப்பா பார்த்தாகணுமேன்னு சொல்லி அவங்க கிளம்பி வர்றாங்க. பெரிய இமாம் அவங்க பார்க்க வர்றாங்க. வந்து சலாம் சொல்றாங்க, பதில் சொல்ல மாட்டாரு. ரெண்டாவது தடவை சலாம் சொல்றாங்க, பதில் சொல்ல மாட்டாங்க. மூணாவது தடவை சொன்னாங்க, அல்லாஹ்வே சத்தியமா சொல்றேன், நபியை அல்லாஹு தாலா நமக்கு நேர்வழி காட்டியா அனுப்பி அந்த நபியின் மீது சத்தியமா சொல்றேன், அதனால நீங்க மரியாதை என்னுடைய சலாமுக்கு பதில் சொல்லியாகணும்னு சொல்லும் போது வலைக்கும் சலாம் யா அப்துல்லா பின் ஹுஃபைஃப் கண் திறந்தாங்க. கேட்டாங்க, ஏன் இப்படி இவ்வளவு பிடிவாதம், ஏன் நீங்க கண் திறக்க மாட்டீங்க? சொன்னாரு, எப்படி நான் கண் திறப்பேன்? கண் திறந்தால் அல்லாஹ்வுடைய நியாமத்துகள் என் கண் முன்னால் தெரிகிறது, அதற்கு சுக்ர் செய்யாமல் வாழ்கிறேனேன்னு பயமா இருக்கு, நாளைக்கு அல்லாஹ் பிடிச்சிருவானேன்னு பயமா இருக்கு, அதனால நான் கண் திறக்கிறது இல்லை, அதனால யா அல்லாஹ் என் கண்ணு முன்னாடி எந்த நியாமத்தையும் கொண்டு வராதுன்னு அல்லாஹ்ட்ட பிடிவாதமா இருக்கும். அல்லாஹ் நம்முடைய ஹாலாத்து கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். கண் திறந்து பார்க்கிறோம், எவ்வளவு நியாமத்துகள், இந்த நியாமத்துகள் நாம் எப்போ சுக்ர் செஞ்சோம்? இந்த நியாமத்துக்களுக்கு சுக்ர் செய்யாததுக்கு அல்லாஹ் தண்டனை பிடிச்சாலே நம்ம மாட்டிக்குவோம். பாவம் செய்யறது அடுத்ததுக்கு நாம சுக்குரு செய்யாம இஸ்திக்பார் செய்யாம கஃலத்துல வாழ்றோமே, அதுக்கு தண்டனைக்கு நாம எங்க போய் நிற்போம்? அதனால மாறு செய்யும் போது ரொம்ப யோசிக்க வேண்டியது இருக்கு நாம. அதனால நம்முடைய ஹாலாத்துகள், எத்தனையோ மகான்கள் இப்படிதான் வாழ்ந்துட்டு போறாங்க. ஏன்? அவங்க துனியாவே விஷயங்கள்ல ரொம்ப தன்னை புகுத்திக்கல. வேணாம், துனியாவை நீ புலங்கு, ஆனால் கல்பல உள்ள விட்டுறாது. கல்பல அனுமதி இல்லை, இறைநேசர்களுக்கு அனுமதி இருக்கு, நீ புலங்கு, ஆனா உள்ள அனுமதி இல்லை. அதனால அவங்க புலங்குறாங்க, நியாயம் இருக்கு. ரெண்டு மகான் முஹம்மது கஸ்னவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி போனாங்க. ரெண்டு மகான்களை கூப்பிட்டு அவர் விசாரிச்சார். ரெண்டு பேரையும் கூப்பிட்டு சில மசாயில்கள் கேட்டார். ரெண்டு பேரும் சொல்லிட்டாங்க, ரெண்டு பேரும் இறைநேசர்கள்ங்கிறது அவருக்கு தெரியும். அதனால ரெண்டு பேருக்கு ரெண்டு பொதியை கையில கொடுத்து, நீங்க ரெண்டு பேரும் உங்களுடைய வாழ்வாதாரத்துக்காக வச்சிங்கன்னு சொல்லும் போது ஒருத்தர் சொன்னாரு, இல்ல இல்ல எனக்கு தேவையில்லை, இது அவர்கிட்டயே கொடுத்துரு. அவர் சொன்னாரு, எனக்கு தேவையில்லை, இவர்கிட்ட கொடுத்துருங்க. கடைசியாக ஒருத்தர் கையில ஒப்படைக்கப்பட்டுச்சு. அப்ப இவங்கள்ட்ட கேட்டாங்க, ஏங்க உங்கள்ட்ட பொருளாதாரம் கொடுக்கும் போது ஏன் நீங்க வேணாண்டீங்க, துனியா அவ்வளவா இருக்கிறீங்க? இல்ல இல்ல, அந்த துனியாவை புலந்தக்கூடிய சலாஹியத்து இல்லை, அதை பாதுகாக்கிறது, அதுக்குண்டான ஹக்க செய்யறதுக்கு உண்டான நேரம் எனக்கு இல்லை. ஏன்னா என்னுடைய நேரங்களை நான் முழுமையாக அல்லாஹ்வுக்காக செலவழிக்கிறேன், அதனால அதை தொடுறதுக்கு எனக்கு நேரம் இல்லை, அதுக்குண்டான ஹக்கனால செய்ய முடியாதுங்கிறதுக்காக அவர்கிட்ட ஒப்படைச்சேன். ஏன் அப்போ உங்களுக்கு வேணாங்கிறத ஏன் அவர்கிட்ட ஒப்படைச்சிங்க? எப்போ உங்களுக்கு வேணாமோ அதை யாருக்கு வேணாம்ல முடிவு செய்யணும், அதையே நீங்க அவங்களுக்கு ஒப்படைச்சிங்கன்னு கேட்கும் போது அவர் எப்படின்னா கரைபடியாதவர். அவர் எவ்வளவுதான் துனியா வந்தாலும் அதுல உலர மாட்டார், உள்ள பூர மாட்டார். அவர் புலங்க தெரியும் அவருக்கு, ஆனா அதை நேசிக்க மாட்டார். அவரு நான் எங்கே நேசித்து விடுவேனோ என்ற பயத்துல தான் தள்ளி விடுறேன், ஆனா அவர் ஒரு காலம் அதை நேசிக்க மாட்டாரு. அதனால அவருக்கு அது தகுதின்னு சொல்றாங்க. பாருங்க, அல்லாஹு தாலா சில பேருக்கு கொடுக்கறாரு, நம்ம இப்படி தாங்க நினைக்கணும். அல்லாஹு தாலா அவருக்கு கொடுக்குற காரணம் அவருக்கு புலங்க தெரியும், நேசிக்க மாட்டாரு. நாம ஆசைப்படுறோம், அல்லாஹ் தர மாட்டான். காரணம் என்ன? நீ கொடுத்தா நீ நேசிக்க ஆரம்பிச்சிருவேன். நீ எப்ப துனியாவை நேசிக்கிறத விடுவியோ, உன் கையில கொடுத்து வச்சு அழகு பார்க்காம அல்லாஹ் உன்னை சாவடிக்க மாட்டான். இது அல்லாஹ்வுடைய ஏற்பாடுங்க இது. அதனால நாம எதுவுமே ஆச்சரியப்படுறதுக்கும் ஒண்ணுமே இல்லை, நாம பொறாமப்படுறதுக்கு நியாயமும் இல்லை. அல்லாஹ் கொடுக்குறான், அல்லாஹ் செய்ய வைக்கிறான், அல்லாஹ்வுடைய விருப்பம் அது. அல்லாஹ்வை பொருந்தி கொள்ளுனா எதுல பொருந்திக்கிறது? ஒரு மனுஷன் அல்லாஹ் 100 வயசு ஹயாத்தா வச்சிருக்கிறான், ஒருத்தனை 80 90 வயசுல வச்சிருக்கான், சில பேர் 60 வயசுல, சில பேர் 40 வயசுல, 20 வயசு. நாம ஒத்துக்கணுமா இல்லையா? யாரெல்லாம் ரப்ப இவன் பலகீனமா இருக்கிறான், இவனை கொண்டு போய் 100 வயசு வரைக்கும் வச்சிருக்கிறேன், இவன் உழைக்கிறான், நல்லா எல்லாருக்கும் சகாயம் செய்யறான், இவன் நல்லா இபாதத் செய்யறான், நின்று வணங்குறான், இவனை ஏன் 20 வயசுல எடுத்துக்கிட்டேன்னு சொல்ல முடியுமா? அல்லாஹ்வுடைய விருப்பம் எதையோ அதை பொருந்தி கொள்ள வேணும். அதுதான் அடிமைத்தனம். அல்லாஹ்வை பொருந்தி கொள்ளுங்கிறது எல்லா காலத்திலையுங்க. நமக்கு பிடிச்ச மாதிரி அல்லாஹ் நடந்துக்கிட்டு அல்லாஹ்வை பொருந்திக்கிறதுக்கு பேர் பொருத்தம் அல்ல. பெற்றோர்களை நாம் நேசிக்கிறோம், ஏன் தெரியுமா? நமக்கு பிடிச்ச மாதிரி அவங்க நடந்துக்கிறாங்க, அதனால நேசிக்கிறோம். இதுல இஹ்லாஸ் கிடையாது. ஆனா பெற்றோர்கள் நம்மை நேசிக்கிறார்கள், ஏன் தெரியுமா? அவர்கள் பிள்ளை என்பதனால் மட்டுமே நேசிக்கிறாங்க. ஏன் புள்ள சலாமத்தா இருக்கணும். ஒரு மனிதர் போய் ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டார், யார் ரசூலுல்லாஹ், என்னுடைய பெற்றோர்களை நான் சந்தோஷமாக வைத்திருக்கிறேன், ஏனென்றால் அவர்கள் ஏழ்மையில் இருந்த காலத்தில் எங்களை ஏழ்மையில் வளர்த்தார்கள், ஏழ்மையில் இருக்கும் போது அவர்கள் அனுபவிக்காத முடியாத ஆசைகளை எல்லாம் நான் இப்பொழுது எல்லாம் அவருக்கு செய்து கொடுக்கிறேன், எல்லா வசதியும் அவருக்கு செஞ்சு கொடுக்கிறேன், அவரை நல்ல முறையில் நான் பார்த்துக்கிறேன், அதனால் அவர் என்னை வளர்த்ததுக்கு இது ஈடாகிடுமான்னு கேட்கிறார். அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு காலம் ஆகாது. ஏன்னா அவர் உன்னை வளர்க்கும் போது
நீ சலாமத்தா இருக்கணும், ஆஃபியத்தா இருக்கணும், நீண்ட நாள் வாழணும்னு ஆசைப்பட்டு வளர்த்தாரு. கொஞ்சமோ கஞ்சியோ கூலோ உனக்கு கொடுத்தாரு, நீ நல்லா இருக்கணும், நீ நீண்ட நாள் இருக்கணும், சலாமத்தா இருக்கணும்னு ஆசைப்பட்டு வளர்த்தாரு. ஆனா நீ என்ன தெரியுமா செய்யுற? எப்ப மூத்தா போறாங்களோ தெரியல, கொஞ்ச நாளைக்கு இருக்க போறாங்க, அதனால அவங்க சந்தோஷமா இருந்துட்டு போட்டுமே, நான் அவங்களுடைய மௌத்தை எதிர்பார்த்து அவர்களுக்கு நீ சகாயம் செய்கிறாய். அதனால ஒரு காலம் இது ஈடாகாதுன்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அதனால நம்முடைய வாழ்க்கையை அல்லாஹ்வை திருப்திப்படுத்துவதற்காக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இது போன்ற பராத்துகளை நபி வலிமார்கள் ஒன்று கூட்டி நம்மளை ஞாபகப்படுத்தினார்கள். அல்லாஹ்வை சமாதானப்படுத்தி வாழுங்கள், அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தி வாழ முற்படுங்கள். அல்லாஹ் இடத்துல உங்களுடைய கஷ்ட நஷ்டங்களை சொல்லி, உங்களுடைய குறைகளை சொல்லி, உன்னுடைய இஜ்ஸை வெளிப்படுத்தி நீ அவர்களுக்கு மக்பூலான, அல்லாஹ் இடத்துல மக்பூலான நீ அடிமையாக மாறணுங்கிறது இறைநேசருடைய ஆசை. அதுதான் நாம் இங்கே ஒன்று கூட்டப்பட்டிருக்கிறோம். நம்முடைய இந்த நேரத்தில் நாம் அவர்களிடத்தில் வைக்க வேண்டியது யார்? எஜமான் அவர்களே, ஜமாலி நாயகத்தில் கேட்கணும், எஜமான் அவர்களே உங்க வாசலுக்கு நாங்க வந்தோம், நீங்க இருக்கும் போதும் நாங்க வந்தோம், இப்பவும் நாங்க வர்றோம். ஏன் வர்றோம் தெரியுமா? எங்களுக்கு அன்னைக்கு நீங்க கையேந்துவீங்க, இன்னைக்கு நீங்க கையேந்துவீங்க, அந்த ஆசையில நாங்க வந்திருக்கிறோம். அன்னைக்கு நீங்க கொடுத்த பிச்சை தான் இந்த ஈமான், இன்னைக்கும் நீங்க போடுற பிச்சையில தான் இந்த ஈமானை நாங்க பாதுகாத்து உட்கார்ந்துருக்கோம். அதனால இதை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பும் உங்களுக்கு தான் இருக்கு, எங்களுடைய அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வும் உங்கள்ட்ட தான் இருக்கு. அதனால உங்க வாசலுக்கு வந்திருக்கிறோம், எங்க மேல கருணை காட்டுங்க என்ற நோக்கத்தோட அல்லாஹ் நம் அனைவர்களையும் இந்த பராத்துடைய புனிதமான இந்த இரவின் பரக்காத்தினால், ஷேഖനായத்துடைய ஃபைசானுடைய பரக்காத்தினால், அவர்களுடைய அந்தஸ்துடைய பரக்காத்தினால் நம்மை அல்லாஹ் தஆலா மன்னித்து அருள் புரிந்து அவனுடைய ஹாஸான வலிய முகர்ரபான அந்த ஆஷிகின்களுடைய கூட்டத்தில் எல்லாம் நம் அனைவரும் சேர்த்து அருள் புரிவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாம்.